ஹாய். ஸோ இப்போ விசிகா மாநாடு நடந்ததில்ல, அதை பற்றி நிறைய நம்ம தோழர்கள் ஒரு சில கேள்விகளை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இது ஏன் இப்படி, இது ஏன் அப்படி, இது இப்படி நடந்துருக்கக்கூடாதா, அப்படி நடந்துருக்கக்கூடாதான்னு. நாம் விசிகாக்காரங்க கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம விசிகாவுக்கு டிஃபெண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ ஆனால் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப சாதாரணமான கேள்வியாக இருக்குது. ஃபஸ்ட்டு விசிகா மாநாட்டில் நிறைய பேர் குடிச்சிட்டு பயங்கர கலவரம் பண்ணாங்க. இது கூட அடக்க கூட முடியல. இதெல்லாம் ஒரு மாநாடு அப்படியே நடத்துறது. இவ்வளோ பேர் குடிச்சிட்டு ஆடியிருக்காங்க, இவ்வளோ பேர் போலீஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க, அப்புறம் இவ்வளோ பேர் ஸ்டேஜ் மேலே ஏறி ஆடியிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியிலையும் அது கட்சி சார்பாக நடக்கிற மாநாடாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாதி சமூகம் சார்ந்து நடக்கிற மாநாடாக இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்து நடக்கிற மாநாடாக இருந்தாலும் சரி, மாநாடே விடுங்க, காலேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட சரி, எல்லா காலேஜ் ஃபங்க்ஷன் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் ஆர்கனைஸ்டாக நடந்துகிட்ருக்குன்னா அதை அந்த கட்டுப்பாடை புரிஞ்சிக்காமல் லூசுத்தனமாக கத்திக்கிட்டு ஸ்டேஜ் ஏற முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த இஷ்யூ அந்த அழகாக நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் அதை ஒரு ஃபன்னாக மாத்திரங்கிற பேரில் இந்த மாதிரி சில ஏழ்ரை வேலை பார்க்குறது இருக்குல்ல, அது எல்லா இடங்கள்லையும் நடக்கும். இதுதான் ரியாலிட்டி. நம்ம சும்மா உண்மையாக பேசுவோம். எல்லா இடங்கள்லையும் அது நடக்கும். இந்த மாநாடுலையும் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி கத்துற குரூப் இருந்திருக்கலாம், நெரிசல் தள்ளுற குரூப் இருந்திருக்கலாம், இதெல்லாம் இருந்திருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. இது நான் என்ன கேட்குறேன், சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் சொல்கிறாங்க, அது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு யூடியூப் சேனலில் அதையும் சொல்கிறேன், குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அங்கே கத்துனவங்க, விளையாண்டவங்க அல்லது சவுண்டு போட்டவங்க குடிச்சிட்டு தான் வந்தாங்கங்கிறதுக்கு யார் சொன்னா? ஏதாவது போலீஸ் செக் பண்ணாங்களா? நீங்கள் சொன்னீங்களா? இல்லை இப்போ பிடிச்சிட்டு போட்டு இவனை அவமாடிச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை வேறு ஏதாவது தப்பாக கோஷம் விட்டாங்களா? ரொம்ப தப்பான வார்த்தை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி ஏதாவது கோஷம் போட்டாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே அங்கே இல்லை. மூணாவது கடைசியாக சொல்கிறேன், அந்த இடத்துல தள்ளுமுள்ளு நடந்திருக்கலாம், போலீஸை கூட தள்ளியிருக்கலாம், அதெல்லாம் அந்த வீடியோவில் காட்டுறாங்க. பட் அங்கே அதில் என்ன நடந்தது, என்ன ஏதோ காரை வர சொல்கிறதுக்கு அந்த போலீஸ் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, இவங்க விடலை. பட் அதெல்லாம் நான் டிஃபெண்ட் பண்ணலை. மேபி நடந்திருக்கலாம், அது ரொம்ப தப்பு. உண்மையிலேயே காவல் அதிகாரிகளை அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய விடாமல் மூர்க்கத்தனமாக சில பேர் நடந்துருந்துருக்கலாம். அது எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை கண்டிக்கிறோம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், அவதூறு பரப்புறதுன்னு இருக்குல்ல, மனசாட்சியோடு தான் நம்ம ஒரு விஷயத்தை அணுகணும். படிச்சிருக்கோம். நம்மலாம் மது ஒழிப்பு மாநாடு நடக்குது, அங்கே அவங்களாம் குடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறது இருக்குல்ல, நம்ம போய் செக் பண்ணலை. அல்லது உண்மையாகவே செக் பண்ண சயின்டிஃபிக் டேட்டாவோ இல்லை ப்ராக்டிக்கல் டேட்டாவோ நம்மக்கிட்ட எவனும் கொடுக்கல. போலீஸ் கொடுத்துருக்கணும் ப்ராக்டிக்கலாக, இல்லை பட் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக எவனா செக் பண்ணி சயின்டிஃபிக் டேட்டா கொடுத்துருக்கணும். இல்லை, ஒருத்தன் கத்திக்கிட்டு வரான், கொடி தூக்கிட்டு வரான்னாலேங்கிறதுனாலே அவன் குடித்தவன் அப்படின்னு நம்ம எடுத்துருக்க முடியாது. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேலே நான் ஒன்று சொல்கிறேன், ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்ட மட்டும் 100% பியூராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி மாநாடு நடக்குதா, நீட்டாக நடக்கணும், சவுண்டு போடக்கூடாது, பசங்கள்லாம் அப்படியே அமைதியாக இருக்கணும், அவங்க பௌத்த யோகிகள் மாதிரி அமைதியாக இருக்கணும், சத்தம் போடாமல் எந்திரிச்சிட்டு சத்தம் போடாமல் போகணும். இது என்ன, இது சவுண்டு போடுறது, இது என்ன டான்ஸ் ஆடுறது, ஏன்னா பொம்பளைங்களாம் டான்ஸ் ஆடுறது அசிங்கமாக, இது என்ன பசங்கள்லாம் இப்படி கத்திக்கிட்டு கிடக்கிறது, இப்படி இந்த பார்க்குற மனநிலை இருக்குல்ல, இது உண்மையாக சொல்லிட்டான், அந்த மக்களை அல்லது அந்த கட்சியை நீங்கள் கீழானவர்களாக நினைக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இல்லைன்னா இதே போல் நடக்கிற மற்ற இடங்கள்லையும் உங்களுக்கு கோவம் வரணும். அதை அக்செப்ட் பண்ணுறீங்க. ஒரு காலேஜில் ஃபங்க்ஷன் நடந்தால் இப்படி தான் 10 பேர் கத்துவான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறீங்க. ஒரு ஏடிஎம்கே நடந்துச்சுன்னா இப்படி தான், அது என்னது, சாப்பிட்ற அந்த பாத்திரம் உணவு தயாரித்த இடத்த இப்படி அந்த மூங்கிங்கெல்லாம் பிடிங்கி அணிச்சிட்டு கீத்து கூரைகரெல்லாம் பிடிங்கி அணிச்சிட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி போடுவானுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம ஈவன் டிஎம்கே மாநாடு நடக்கிற இடத்துல எல்லா மாநாடு நடந்தாலும், எந்த கட்சிக்காரன் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு குரூப் நடந்துக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை ஏன் நம்ம சாதாரணமாக அணுக முடியல? விடுதலை சிறுத்தைகள் பண்ணால் மட்டும் ஏன் அவ்வளோ கோவம், அந்த இடத்துல நடந்தால் மட்டும் அவ்வளோ கோவம்? சரி, கடைசியாக நான் சொல்கிறேன், இப்படி சொல்கிறவங்கள அக்கறையாக சொன்னீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அக்கறையில் சொல்கிறாங்க, ஏன் அக்கறையில் சொல்லக்கூடாதா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அக்கறையில் சொல்கிற நீங்கள் உண்மையிலேயே அந்த மாநாட்டுடைய கோர் மேட்ரு மதுவை ஒழிக்கணும், தமிழ்நாட்டிலேருந்து மதுவை ஒழிக்கணும். அந்த மாநாடு நடக்கிறதுனால நாளைக்கு ஒழியுது ஒழியலைங்கிறதுலாம் விஷயம். மாநாடுங்கிறது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரொபகேஷன். ப்ரொபகேட் பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்துக்கிட்ட பிரச்சாரம் பண்ண போகிறது தான் என்னுடைய சமூக கடமைன்னு சொன்னார். பிரச்சாரம் பண்ணி தான் அந்த சமூகத்தை இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். பிரச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்ப மது ஒழிப்பு அப்படிங்கிறது தேவையா, போதை ஒழிப்புங்கிறது தேவையாங்கிறது இன்றைக்கி வந்து கரண்ட்டில் கிட்டத்தட்ட 11 டிவி சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் 11 டிவி சேனல்ஸ் லைவ் போட்டிருந்தாங்க. அவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் லைவ் போட்டிருக்காங்க. லைவ் டிஎம்கே மாநாட்டில் கூட லைவ் போடலை. ஸோ ஏன் அப்போ இது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பேசு பொருளாக இருக்குது. இந்த மாநாடு டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு. மதுவை ஏன் ஒழிக்கணும், போதைப் பொருளை ஏன் ஒழிக்கணும்னு டிஸ்கஷன் கொண்டு வந்திருக்காங்க. டிஎம்கே கூட்டணியில் இருந்துட்டு டிஎம்கேவே நீங்கள் வந்து எப்படி கூப்பிடலாம், டிஎம்கே கூப்பிடல. டிஎம்கே அந்த மாநாட்டில் வந்து நின்றுட்டு வேறு வழி இல்லாமல் வார்த்தை இல்லாமல் நின்னாங்கல்ல, அவங்களும் அக்செப்ட் பண்ணாங்கல்ல, ஆமாம் கரெக்டு தானே. ஏன்னா அவங்களுக்குமே மது ஒழிக்கிறதா வந்து கான்செப்ஷனலாக ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கும் மது ஒழிக்கணுங்கிற திட்டம் இருக்குது. அதனால தான் அவங்களால வர முடியுது. இல்லைனா எப்படி வர முடியும்? 4 பேர் 4 ஒரு மாதிரி கேட்க மாட்டான், மேடையில் வச்சுட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவான்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது அதை செய்யணுங்கிறதுனால தான் வந்திருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு முன்னாடியே இது நடந்ததுனால இங்கே நடந்த எல்லா டேட்டாவும் டீட்டெயிலாக ஸ்டாலின் முதல்வருக்கு போகும் வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக பாசிட்டிவாக ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. விஷயம் என்னென்னா, மாநாடுங்கிறது எதுக்கு, மக்களை கூட்டுறது எதுக்கு? மக்களை கூட்டுறது மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, அவங்கள எஜுகேட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு அந்த எமர்ஜென்சியை அலர்ட் பண்ணுறதுக்கு. அது இந்த மாநாடு 100% இல்லை, 1000% பண்ணியிருக்கு. இன்றைக்கி நேஷ்னல் மீடியாஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்க தமிழ் டிவி சேனல்ஸாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள், ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுங்கள். விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துருச்சு, விடுதலை சிறுத்தைகள் பெரிய கட்சி, அது இது அதெல்லாம் வேணாம். ஓட்டு வாங்கி அவங்க அப்படி மினிஸ்டர் எம்எல்ஏ அதெல்லாம் நானும் சொல்ல வரல. இந்த மாநாடு எவ்வளோ ஒரு சாதாரண ஆள்கள்கிட்ட கூட ஒரு என்னது இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. எல்லாரும் பேசுகிறீங்க, விசிகாவை பிடிக்காதவன் எல்லாரும் பேசுகிறாங்கல்ல மாநாடை பற்றி. ஸோ அந்த மாநாடு ஒரு பேசு பொருளாக இருக்குது. உங்கள் லெவலுக்கே எவ்வளோ பேசு பொருளாக இருக்குன்னா, அரசியல் வட்டத்தில் எவ்வளோ பேசு பொருளாக இருக்கும். கூட்டணி நாளைக்கு 2022 அமைக்கிற டைமில் இது எவ்வளோ பேசு பொருள் ஆகும். மது ஒழிப்புங்கிறத எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லணும். குறைந்தபட்சம் மது கடைகளை குறைக்கிறதை பற்றி நம்ம அதை அந்த சப்ஜெக்டை தொடாமல் இன்றைக்கி வந்து அரசியலில் நம்ம வந்து ஒன்று பேச முடியாதுங்கிற ஒரு ஸ்டாண்டை க்ரியேட் பண்ணியிருக்குல்ல அந்த மாநாடு. உண்மையா இல்லையா? ரைட்டு. அந்த மாநாட்டுக்கு அவ்வளோ பெண்கள் வந்தாங்க, லட்சக்கணக்கான பெண்கள் வந்தாங்கங்கிறாங்க, அவ்வளோ லட்சக்கணக்கான பசங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அல்லது 2 லட்சம் பேரை கூப்பிட்டு வச்சு, ஏய் நம்மலாம் எப்படி தெரியுமா, நம்ம என்ன வம்சம் தெரியுமா, நம்ம புஜங்களை தூக்கிக்கிட்டு வேறு மாதிரி, நான் எந்த கட்சியும் ஓட்டல, ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்கிற கட்சியை தான் சொல்கிறேன். ஒருத்தவங்களை வந்து டியூன் பண்ணி அவங்கள வந்து நம்ம ஒரு பெரிய ஆள், நம்ம யாருக்கும் நம்ம பெரிய ஆள், நம்ம என்ன வேணால் செய்யலாம், நாம தான் இங்கே அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி விடுறது தெரியுமா? அது எவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான பேருக்கு மத்தியில் அப்படி ஏற்றி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்று, ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க பண்ணுற மாதிரி இந்த முஸ்லீம்கள் தான் எதிரி, கிறிஸ்துவர்கள் தான் எதிரி, அவங்கள நம்ம என்ன வேணால் செய்வோம், நம்ம நினச்சோம்னா அவங்கள அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணுறோன்னு வெளிப்படையாக பேசுகிறாங்களே, அந்த மாதிரி அந்த மாநாட்டில் பேசியிருந்தா 2 லட்சம் 3 லட்சம் பேர்கிட்ட எத்தனை பேர் அப்படி மாறிடுமா? அந்த இடத்துல அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் மத்தியில் சாராயம் குடிக்காதீங்க, போதைப் பொருள் போடாதீங்க, ஹான்ஸு போடாதீங்க, அது போடாதீங்க, இது போடாதீங்க, நல்லதுக்காக தானே நடந்துச்சு. ஆனால் அரசியல் கட்சி சார்பாக பண்ணுறாங்க, கூட்டணி அது கண்டதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் தேவையில்லாது. அந்த காசு என்ன காசு தேவையான விஷயமா இல்லையா? அதுதானே பார்க்க வேண்டியது இருக்குது. நீ யார் போகிறான்னா எனக்கு என்ன, இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ்ஸே வந்து உட்காந்துருந்துச்சுனாலும் வி ஹவ் டு சல்யூட்ல. காசு அதான் நான் சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் மேலே அக்கறை இருக்கிற நீங்கள் அந்த காசை வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த காசுக்கு நீங்கள் முதல்ல ஆதரவு போட்டிருப்பீங்க. முதல் வார்த்தை என்ன போட்டிருப்பீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்துகிறாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம், அது இவ்வளோ பேர் கூடி நடத்துகிறாங்க, அது ஒரு வாழ்த்துக்கள், வெற்றிகரமான விஷயம். ஆனால் அதில் ஒரு சில பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம், அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தானே போடணும். அதுதானே உண்மையான அக்கறை. அதை நீங்கள் முன்னாடி போடாமல், அதை நீங்கள் முன்னாடி சொல்லாமல், மாநாடில் இப்படி நடந்திருக்கக்கூடாதுப்பா, இது அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுப்பா, இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுப்பாங்கிறீங்களே.
நான் பேசுகிறப்போ உங்களுக்கு வெறி வரலாம், கடுப்பு வரலாம், வித்தியகாரப்பன்னு கூட தோணலாம். ஆனால் உண்மை என்னமோ அதுதான். நீங்கள் மற்ற கட்சிகள்கிட்ட மற்ற கட்சிகள்கிட்ட பார்க்காத அந்த பியூரிட்டியை 100% பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கல மற்ற கட்சிகிட்ட. ஆனால் விடுதலை சிறுத்தைகிட்ட நினைக்கிறீங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கீழே, அந்த கட்சியோ அல்லது அந்த கட்சியை சார்ந்த மக்களோ ஏதோ ஒரு வகையில் கீழே, தலைவரோ ஏதோ ஒரு வகையில் கீழேங்கிற மனநிலையும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் மோரோவர் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சமூகத்தில் கலவரத்தை தூண்டுறாங்க அப்படிங்கிற மனநிலையும் உங்களுக்குள்ளே இருக்குது. நான் கேட்குறேன், அவ்வளோ மணி நேரம் மாநாட்டம் இருந்துச்சு, தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த மாநாட்டில் ஹோல் மாநாட்டை பாருங்கள். ஹோல் மாநாட்டை பார்க்க முடியலையா, அட்லீஸ்ட் அந்த தலைவர் என்ன சொல்கிறாருங்கிறத பாருங்கள். ஏன்னா தலைவர் எவ்வளியோ தொண்டனை வழிங்கிற மாதிரி கட்சியில் அயோக்கிய பைய, திருட்டு பைய, முள்ள மாதிரி பைய, எல்லா மோசமான சம்பவங்கள் பண்ணுறவங்களும் ஒரு மக்கள் திரளில் இருப்பாங்க. மக்கள் திரள்னா மக்கள் கூட்டத்தில். ஏன்னா மக்கள் திரளுங்கிறது சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு. நம்ம சமூகத்தில் எப்படி கொள்ளடிக்கிறவன் இருக்கான், கொலை பண்ணுறவன் இருக்கான்ல, அதே போல் தான் எல்லா ஸ்மால் கேதரிங்லேயும் எல்லா ஸ்மால் மக்கள் திரள்லேயும் அது இருப்பாங்க. அந்த மாதிரி நாட்கள் இருப்பாங்க. விஷயம் என்னன்னா, வழி நடத்துகிறவன் என்ன சொல்கிறான், அவனை ஏற்றி விட்றானா, பிளவுபடுத்துகிறானா, ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை சொல்லி நான் தான் மேலேன்னு சொல்லி அவங்களை ஏற்றி விட்றானா, இதுதானே நம்ம பார்க்கணும். அங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த மாநாட்டில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்தை பேசினாங்க, அட்ரஸ் பண்ணாங்க. அது ஒரு சுருன்னே இல்லை. டிஎம்கேவுக்கு எதிராக அப்படி ஒரு மாதிரி இறங்கியிருக்கணும். என்ன ஒரு டம்மி மாதிரி பேசுகிற. எவ்வளோ வீரியமாக நடந்துச்சு, எவ்வளோ வீரியமாக நடக்கலைங்கிறதெல்லாம் அடுத்து. எவ்வளோ சூரியமாக இப்போ இது உடனடியாக நான் நினச்சா திமுகவே இது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு ஒரு காட்ட சட்டமாக பேசியிருந்தாருன்னு வச்சிங்களேன், அப்போ இது ஒரு இன்னும் பேசு பொருளாக இருக்கும். அப்போ இன்னும் ஜாலியாக இருக்கும், உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும். அப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்கள். இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, சென்சிட்டிவாக அணுகுறாங்க. இது நேஷனல் அலர்ட்டை விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குறாங்க. அது அவங்களோட பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் ரீதியாக அவங்க தன்னை முன்னெடுத்திக்கணும்னு ஒன்று பண்ணுறாங்க போல் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துங்க. அப்படியாவே இருக்கட்டுமே, நல்ல விஷயத்துக்காக பண்ணட்டும். நான் என்ன கேட்குறேன், நல்ல விஷயத்துக்காக பண்ணட்டும். கல்விக்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ இந்த மாதிரி ஒரு மாநாடு நடக்குதுன்னு வச்சிங்கன்னா அதை நீங்கள் கொண்டாட தானே செய்வீங்க. அதே போல் தானே இதையும் கொண்டாடணும். அதுவும் விடுதலை சிறுத்தைகள் பண்ணால் கொண்டாட மாட்டீங்க. ஏதாவது ரொம்ப மோசமாக நான் தாண்டா பெரியவன், மாநாடா பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு சில மாநாடு நடத்துகிறாங்கன்னு வச்சிங்க, வா நீ ஒரு குரூப் அனுப்பிவிடு, நான் ஒரு குரூப் அனுப்பிடுவேன், அடித்து பார்த்துப்போம், வெட்டி பார்த்துப்போம், நான் தான் ஆம்பளை, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இந்த மாநாட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ அது உங்களுக்கு ஜாலியாக இருக்குமா? அதாவது தயவு செஞ்சு படித்தவங்களாம் நடந்துக்குங்க. ஒன்று பியூரிட்டி எதிர்பார்க்குறீங்கன்னா எல்லா கட்சிகிட்டையும் பியூரிட்டி எதிர்பாருங்க, எல்லா மக்கள் கூட்டத்துலேயும் பியூரிட்டி எதிர்பாருங்க. இல்லையா ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிங்க. இது இப்படி தான் இருக்கும். என்ன விஷயத்துக்காக பண்ணாங்க, அது கரெக்டாக இருக்கா இல்லையா, அது நமக்கு ஒத்து வருதா இல்லையா, அது சமூகத்துக்கு தேவையா இல்லையா, அந்த தலைவர் என்ன சொல்கிறான், ஏற்றி விட்றானா, தப்பான விஷயத்தில் மக்களை வழி நடத்துகிறானா, அதை தான் நீங்கள் பார்க்கணும். இன்னொரு விஷயம், அண்ணன் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காரு, ரொம்ப நெருக்கமான அன்புக்குரிய அண்ணன். அவர் கேட்ட கேள்விக்குமே இங்கே பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 எம்எல்ஏ தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, ஆனால் மகளிர் மாநாடு மட்டும் மகளிருக்கு நடத்துகிறீங்க, ஏன் 6 எம்எல்ஏல அது பெண்களுக்கு இடம் இல்லை, இது எவ்வளோ பெரிய இதுதான் பெண் சுதந்திரமா, இதுதான் விடுதலை சிறுத்தைகள் பண்ணுதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு நியாயமான கேள்வி. இது நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு பாராட்டுறேன். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க புரிஞ்சுக்கணும், போய் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லணும். ஏன் 6 எம்எல்ஏ இருக்கீங்க, 6ல் அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ 3 எம்எல்ஏவோ பெண்கள் பிரதிநிதித்துவம் இருந்தால் அதனே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது நியாயமான விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். இதை சொல்கிறேன், இதுதான் இது ரொம்ப என்னது வளர்ச்சி, விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சி சம்மந்தமாக சொல்கிற மாதிரி கருத்து தெரியும் நமக்கு. சரி, எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ பண்ணுறது. ஆனால் அது அப்படி இல்லை. நான் என்ன கேட்குறேன், இந்த 6 எம்எல்ஏல எஸ்சி குறிப்பாக எஸ்சி எஸ்டிக்குன்னு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குன்னு கட்சி நடத்துகிறாங்க விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு பேர் இருக்குது சமூகத்தில். ஆனால் அது அப்படி இல்லை. எல்லாம் அவ்வளோ மாவட்ட செயலாளர்கள்லேருந்து மாநில பொறுப்பாளர்கள்லேருந்து சாதாரண கிளை ஒன்றிய பொறுப்பாளர் எல்லா சமூகத்துக்காரங்களும் இருக்காங்க. கவுண்டரு, முதலியார், தேவர், வன்னியர், அகமுடையார், முத்திரையர், எல்லா கட்சிக்காரர் எல்லா சமூகத்துக்காரங்களும் பொறுப்பில் இருக்காங்க அந்த கட்சியில். ஆனால் அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஓகே நம்ம எதாவது பேசுகிறத பேசுவோம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், 6 எம்எல்ஏல கிட்டத்தட்ட 2 எம்எல்ஏ 2லேருந்து 3 எம்எல்ஏ
ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சாராதவர்கள். அதில் ஒரு எம்எல்ஏ வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு எம்எல்ஏ வந்து முகமதியர் சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ இதை நம்ம எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுவோம்? இன்னொரு சமூகத்தை ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர். நான் என்ன கேட்குறேன், இதை என்னைக்காவது சொல்லியிருக்கோமா, பாராட்டியிருக்கோமா? அவருக்கு கிடைச்சதே 6 வாய்ப்பு. அந்த 6 வாய்ப்புலையும் அவர் என்னதான் அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்து தலைவர்னு வெளியில் சொல்லிக்கிட்டாலும், அவர் ஒடுக்கப்பட்ட சமூகமற்ற பிசிஎம்பிசி ஆட்களுக்கு நபர்களுக்கு அங்கே எம்எல்ஏ பதவி பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. அது எவ்வளோ ஒரு முறையாக நடந்துக்கிறாரு, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது பாராட்டியிருக்கோமா, கொண்டாடி இருக்கோமா? அப்போ வாழ்த்து போட்டிருக்கீங்களா? வெளிப்படையாக பேசியிருக்கீங்களா? வாழ்த்து உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது இல்லை, வெளிப்படையாக நினச்சிருக்கீங்களா? சார் வெளிப்படையாக பேசியிருக்கீங்களா? இந்த மாதிரி இதை கொண்டாடுவோம். எஸ்எஸ் பாலாஜி அண்ணா இருக்காங்க, வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், சும்மா துடிப்பு மிகுந்த கொள்கையாளர் அவர். அந்த கட்சியில் அவர் எவ்வளோ ஒரு நேற்று கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவரை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஆர்வமாக கொண்டாடி இருக்கீங்களா? அப்போ எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளில் இருந்தால் உங்களுக்கு அதில் ஆர்வம் கிடையாது. உங்களுக்கு தேவை அதாவது அதுதான். இப்போ அந்த இடத்துல வெறும் 6 பேரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் அப்போ என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன எல்லா கட்சிக்கும் எம்எல்ஏ, எல்லா கட்சிக்கும் நடத்துறீங்க, எல்லா சமூகத்துக்கும் தலைவராக நீங்கள் மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரல அப்படிம்பீங்க. மற்ற சமூகத்தை சேர்ந்த தலைவர்களையும் கொண்டு வந்துட்டா, அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா, அவங்கள முதன்மைப்படுத்தினா, இது என்ன பெண்களை கொண்டு வரலாமீங்க? பெண்களை கொண்டு வந்திருந்தா, ஒருவேளை பெண்களை கொண்டு வந்திருந்தாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பெண்களை கொண்டு வந்திருக்கீங்க, இளைஞர்களை கொண்டு வரலையாமீங்க? இது வந்து உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் இது அக்கறையில் வர பேச்சா, இது என்ன பேச்சுன்னு. இது ரொம்ப தவறு, உண்மையாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது, ஆனால் அந்த கேள்வியை கேட்கறதுக்கான நியாயம் இருக்குல்ல, அந்த நியாயத்துக்கு நாம் நியாயம் பண்ணியிருக்கணும் முன்னாடி. அந்த கட்சியோ அந்த கட்சியை சார்ந்தவர்களோ உண்மையிலேயே சமூகத்துக்கு இந்த மது மாநாட்டை சொல்லுங்கள், மது ஒழிப்பு மாநாடு காசு வந்து சோஷியல் காசு, ரொம்ப முக்கியமான காசு. அதை பாராட்டியிருக்கீங்களா? அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிங்களா? அதை பற்றி 4 பேர்கிட்ட பேசுனீங்களா? பாராட்ட வேண்டிய விஷயம்னு சொன்னீங்களா? இது அந்த அண்ணனுக்காக மட்டும் கேட்கல, ஜென்ரலாக கேட்குறேன். அண்ணன் வந்து தங்கமான அண்ணன், அது வேறு விஷயம். ஜென்ரலாக கேட்குறேன். அப்போ நான் விடுதலை சிறுத்தைகளோட நம்ம கேட்குற கேள்விகள் இருக்குல்ல, ஓகே இன்னொரு கட்டடிச்சு இந்த பக்கம் வருவோம். அந்த அண்ணனை எடுத்துக்கிட்டு அந்த அண்ணன் ஒரு கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சியில் கொடுக்குற எம்எல்ஏ பொறுப்புகளில் அவர் இவ்வளோ நாள் ஓட்டு போட்டுருக்காருல, தொடர்ந்து ஓட்டு போடுறாங்க. அந்த கட்சியை சார்ந்தவங்க இவ்வளோ நாள் சீட்டு கொடுக்குறாங்களா? அது இந்த மாதிரி பெண்களுக்கு ஆண்களுக்கு 50-50 போட்டு கொடுக்குறாங்களா? அப்போ கண்டிக்கல நீங்கள், அப்போ கண்டித்து அதை ஸ்டேட்டஸ் போடல, ஏன் இப்படி பண்ணல அப்படின்ட்டு. அது ஏன் விடுதலை சிறுத்தைகள் பண்ணால் ஏன் இவ்வளோ கோவம் வருது? அதாவது பாசிட்டிவான விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவோம், கொண்டாடுவோம், உங்களை வரவேற்குவோம், நம்ம சொல்லுவோம், நான் விசிகாரங்களே பார்த்துக்கோங்கப்பா, சொல்லுங்கப்பா, நல்ல விஷயம். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு விஷயத்த சொல்கிறேன், பியூரிட்டியை விடுதலை சிறுத்தைகள்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட மட்டும் எதிர்பார்க்காதீங்க, அது தப்பு. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை, எந்த கட்சி, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு 100% நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை விமர்சனம் பண்ணுற மாதிரியே அந்த கட்சி செய்கிற நல்ல விஷயத்தையும் நம்ம கொண்டாடணும், அட்ரஸ் பண்ணணும், ப்ரொபகேட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்படி தயாராக இல்லைன்னா நம்ம எதுக்கு, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். ஒரு விஷயத்தை கொண்டாடவும் கூடாது, பாராட்டவும் கூடாது, திட்டவும் கூடாது. இல்லை, இதுதானே ரியாலிட்டி. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். என்னை பொறுத்தளவுக்கு அந்த மாநாடுன்னு இல்லை, அந்த மாநாடு இல்லை, எந்த மாநாடு இருந்தாலும் அது அம்பேத்கர் காலத்தில், தந்தை பெரியார் காலத்தில், அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மாநாடுகள்னாலே மக்கள் மத்தியில் ஒரு சோஷியல் காசை, ஒரு இஷ்யூவை வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுக்கும் அதை அஜிடேட் பண்ணி விடுறதுக்கும் தான் மாநாடுகள் நடக்குது. அந்த ப்ராப்ளத்தை பொலிட்டிக்கலாக ஆட்சியாளர்கள்ட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு டூல் தான் மாநாடு. இந்த மாநாடு நினச்சதை விட அதிகமான நபர்கள் கலந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே பெண்கள் இவ்வளோ பேர் கலந்துருக்குறாங்க, பெரிய விஷயம். அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன், இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து யாருன்னு தெரில, ஏதோ ஒரு தமிழ் சம்திங், அது ஏதோ ஒரு யூடியூப் சேனல். அந்த யூடியூப்பை ஃபுல்லாக நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பிஜேபி வீடியோ. பிஜேபியோட மாவட்ட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர், சந்து பொறுப்பாளர், எல்லா பொறுப்பாளரும் பெரிய ஆள் மாதிரி பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அந்த யூடியூப் சேனல். அது ஒரு பெரிய அஃபிஷியல் மேகசின் கைண்ட் ஆஃப் சேனல் கிடையாது. அந்த மாதிரியான சேனலுக்குள்ளே யாரோ ஒருத்தன் வரானா, விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த முன்னாடி வந்து மாநாட்டுக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி ஒருத்தவன்ட்டு அப்படி கேட்குறானா, மைக்கு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, என்ன மாநாடு, யாருன்னா அவருக்கு தலைவர் பேர் கூட தெரியலையாமா. அந்த பையன் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இப்போ தான் சரக்கு நான் வாங்க போகிறேன், வந்து காந்தி ஜெயந்தி கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களாம். இதெல்லாம் அவர் பேசுகிறாரு, இதை வந்து ப்ரொபகேட் பண்ணுறாங்களாமா. நான் என்ன கேட்குறேன், அந்த ஆள் வீடியோ பண்ண அந்த யூடியூப் வீடியோவே நான் பார்த்தேன். ஒரு ஆளை மட்டும் தான் பேட்டி எடுத்துருக்காரு, அதுவும் ஷார்ட்ஸில். இப்போ பேட்டி எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 பேர்கிட்ட கேட்பாங்க, ஒரு 20 பேர்கிட்ட கேட்பாங்க, 30 பேர்கிட்ட கேட்பாங்க, அதை போட்டிருப்பாங்க வீடியோவை. அது என்ன ஒரே ஒரு ஆளோட வீடியோ எடுத்து போடுறது? அப்போ உங்களோட உள்நோக்கம் என்ன? ரெண்டாவது,
மாநாட்டுக்கு வரவன் எல்லாருமே திரளாக வருவான், மாவட்ட ரீதியாக வருவான், குரூப்பாக வருவான். ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக அழைச்சிட்டு வந்து ஏதோ ஒரு ஆள் அந்த ஆளை சுற்றி யாருமே இல்லை, ரொம்ப தூரத்துக்கு ஒரு 100-150 மீட்டருக்கு யாரும் இல்லை, அப்படி தனியாக நிற்க வச்சுட்டு, ஏன்னா அவர் என்ன பெரிய நேஷனல் தலைவரா, அவர்கிட்ட போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ உங்களுக்கு என்ன அங்கே யார், அது என்ன திட்டமிட்ட வீடியோவா அது? அதுதானே அது பேசிக் நாலேஜ் இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவான். நீ யார்? ஒரு மைக் வச்சிருக்கிற, மைக்கில் வந்து ஒரு டேக் வச்சுருக்கணும், இந்த டிவி அப்படிங்கிற டேக் வச்சுருக்கணும். டேக் இல்லை, நீ வந்து ஒரு பேட்டி எடுத்துருக்கிற, 10 பேரையாவது பேட்டி எடுத்துருக்கணும், ஒரு ஆளை பேட்டி எடுத்துகிட்டு போடுற, நீயே கேட்குற எல்லாம் காந்திஜி இதுக்கு சரக்கு கிடைக்குமா, அது பண்ணுமா, இது பண்ணுமா. எவனாவது அறிவு உள்ளவன், சிந்தனை உள்ளவன் ஒரு மாநாட்டுக்கு வந்துருவான், என்ன தான் குடிகாரனாக இருந்தாலும் வா சரக்கு அடிப்போம், வா நான் இங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் சொல்லுவானா? ரகசியமானது செய்வானே ஒழிய சொல்ல மாட்டான். சொல்கிறான்னா ஒன்று மண்டையில் கோளாறு உள்ளவனாக இருக்கணும். நீ எப்படி அவனை கரெக்டாக அவனை பிடிச்சி கேட்குற? இதெல்லாம் படித்தவங்க பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் ரொம்ப செட்டிங்கு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு செய்தி ஒருத்தவங்க பரப்புகிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அதை நம்புங்க. அந்த யூடியூப் சேனல் நம்ம போய் பார்க்குறப்ப தான் தெரியுது, அவ்வளோ பிஜேபி மட்டும் தான் வீடியோ, அதில் பிஜேபி வீடியோ. சாணக்கியான ஒரு யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள், நம்ம பாண்டிய இடத்துல பாருங்கள், அந்த மாதிரி இது அதை விட கோர் பிஜேபி யூடியூப்பாக இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம பேசணும். அதை விட்டுட்டு நம்ம அப்புறம் ஒரு குரூப் ஒரு டிவி காட்டுது யூடியூப் சேனலு, ஒரு பசங்கள்லாம் சரக்கு அடிக்கிற மாதிரி தூரத்தில் நின்று உட்காந்துட்டு சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ காமிச்சு இந்த மாதிரி செஞ்சாங்க போனாங்க. எப்பா அதை வந்து பிளரில் போட்டு அந்த வீடியோ காட்டுறாங்க, தூரத்தில் சரக்கு அடித்தாங்கங்கிற மாதிரி. இதெல்லாம் என்ன? உண்மையாகவே சரக்கு அடித்தாங்கன்னா அவனை ஏன் பிளரில் போட்டு காட்டுற, நேராக போடு. அந்த வீடியோ மட்டும் ஏன் பிட்டில் சேர்க்குற? அப்போ என்ன உங்களுக்குலாம் என்ன சொல்ல வரீங்க? இது வந்து நீ என்ன தான் மாநாடு நடத்தினாலும் சரக்கு அடிக்கிறவங்க இருக்காங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், சரக்கு அடிக்கிறவங்க இருக்கட்டும், சரக்கு அடிச்சுட்டே வரட்டும் ஏன் அந்த மாநாட்டுக்கு. கட்சி ஒழுங்காக கட்சிக்கு கீழே இருக்கிற அடுத்த கட்ட தலைமைகள், முதல் கட்ட தலைவர்கள், கட்சியோட தீர்மானம் தான் முக்கியமானது. கட்சியில் ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கிறது கட்சி பொறுப்பாக முடியாதுல்ல. எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்கள் உங்களால் முடியுமா? 10 லட்சம் பேர் உங்கள் கையில் கொடுக்குறோம், நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்றீங்க, 10 லட்சம் பேர் உன்னை நம்பி வரான், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் 10 லட்சம் பேர் கேட்பானா? நீங்கள் அஷூரன்ஸ் பண்ண முடியுமா? இவன் ஏன்டா ரத்த கொதிப்பு வந்த மாதிரி கத்திட்டு கிடக்கிறான்னு நினைக்காதீங்க. ரியாலிட்டியை பேசுங்க, அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா புளிச்சுன்னு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கணும் எங்களுக்குலாம். என்ன போன்ற கருத்தியல் பேசுகிறவங்களுக்கு, பெரியாரிஸ்டுகளுக்கு. ஆமாம்ல, கேட்குறான் நியாயமான கேள்வி தானே அப்படின்னு நான் சொல்லணும். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு அவருக்கு என்னத்தை போய் அதெல்லாம் ரொம்ப. நான் கடைசியாக தான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மாநாடு சோஷியல் காசுக்காக நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடாக நான் பார்க்குறேன். சோஷியல் காஸ் நிறையா உண்மையிலேயே நல்லபடியாக நடந்தது, நிறைய விமர்சனங்கள் போயிட்டுருக்கு, அதெல்லாம் வேறு விஷயம். எல்லாத்தையும் தாண்டி இந்த மாநாடு ஒரு அந்த தமிழக மக்கள் மத்தியில் இதை வந்து ஒரு அஜிடேட்டிவ் இனிஷியேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம். அவ்வளோதான் இந்த மாநாட்டிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. தட்ஸ் ஃபைன், அவ்வளோதான். அதை தாண்டி இந்த விடுதலை சிறுத்தைகள் இவ்வளோ பேர் பெண்கள் அழைச்சி வராங்கன்னா அது கண்டிப்பாக நாளைக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஆண்கள்ங்கிறத விட பெண்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. முன்னை விட நிறைய கூட்டம் அதிகமாகிறப்போ அந்த கட்சி இன்னமுமே ரூட்டடாக தமிழ் மக்கள் மத்தியில் போகிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதானே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. விசிஏக்கு எதிராக கருத்து சொல்கிறவங்க 200% நீங்கள் சொல்லலாம். ஆனால் தயவு செஞ்சு நியாயமான ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு அந்த கருத்தை சொல்லுங்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அப்போ தானே நானுமே பேச முடியும். எதுவாக இருந்தாலும் கரெக்டாக சொல்ல முடியும்ல. இல்லைன்னா அது என்ன, அது தப்பு தானே. நன்றி.